ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். சிவகங்கையில் மருது சகோதரர்களுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பில் திருவுருவச் சிலை. நாளை நடைபெறும் விழாவில் அடிக்கல் நாட்டுகிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்காக அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்திற்கு விடுமுறை. தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வசதியாக ஏற்பாடு. தமிழகத்தில் நெல் கொள்முதல் தொடர்பாக ஆய்வு செய்ய மத்திய குழு வருகை. நெல்லின் ஈரப்பத சதவீதத்தை அதிகரிக்க வேண்டும் என தமிழக அரசு வலியுறுத்தல். சென்னையில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஐடி ஊழியர்களுக்கு போதை மாத்திரை விற்க முயற்சி. மணிப்பூர் மாநில இளம்பெண் கைது. நீலகிரி மாவட்டத்தின் மஞ்சூர் பகுதியில் புலி நடமாட்டம். மக்கள் வசிக்கும் பகுதியில் நடமாடுவதால் பதற்றம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். சிவகங்கையில் மருது சகோதரர்களுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவுருவச் சிலைகளை நிறுவிட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை அடிக்கல் நாட்டுகிறார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில், சிவகங்கை மாவட்டத்தில் மன்னர் துரைசிங்கம் கல்லூரியில் நடைபெறும் அரசு விழாவில் சிவகங்கை சீமையை ஆண்ட மருது சகோதரர்களுக்கு 1,06,90,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமையப்பெறும் திருவுருவ சிலைகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்ட இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மாமன்னர் மருது பாண்டியர்களின் உற்ற நண்பராக விளங்கிய சுதந்திர போராட்ட வீரரான வாளுக்கு வேலி அம்பலம் அவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள திருவுருவச் சிலையை திறந்து வைக்க உள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீறு கவியரசர் முடியரசனுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் காரைக்குடியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் திருவுருவ சிலைக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட இருப்பதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருவான்மையூரில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஐடி ஊழியர்களுக்கு போதை மாத்திரைகளை விற்பனை செய்ய முயன்ற மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்த அழகியல் கலை நிபுணர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான புகாரின் பேரில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் திருவான்மையூர் பேருந்து நிலையம் அருகே மணிப்பூரைச் சேர்ந்த ஒரு இளம்பெண் தனது நண்பர்கள் மூலம் போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்தது தெரிய வந்துள்ளது. ஒரு மாத்திரை அட்டையை 400 ரூபாய்க்கு வாங்கி சென்னையில் 5,000 ரூபாய்க்கு விற்பனை செய்ய வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட அந்த பெண்ணிடம் இருந்து ஏராளமான போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறுவதால் அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்துக்கு அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவால் கடந்த மாதம் 14ஆம் தேதி காலமானார். இதனையடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலை புறக்கணித்த நிலையில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிகளுக்கு இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்ட நிலையில் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வசதியாக அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்துக்கு அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வதோடு கொரோனா காலத்தில் விடுபட்ட 21 மாத அகல விலைப்படியை உடனடியாக வழங்க வேண்டும், சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பலர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். வாடகை கட்டணத்தை கடுமையாக உயர்த்திய இந்து அறநிலையத்துறையை கண்டித்து மயிலாடுதுறை அருகே வணிகர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குத்தாலம் பேரூராட்சி பகுதிக்குட்பட்ட கடைவீதியில் பெரும்பாலான கடைகளின் அடிமனைகள் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடங்கள் ஆகும். இதில் 500க்கும் மேற்பட்ட வணிகர்கள் உரிய வாடகை செலுத்தி சிறு குறு வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கட்டணங்களுக்கான வாடகை கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் கட்டண உயர்வை வாபஸ் பெற வலியுறுத்தியும் வர்த்தகர்கள் சங்கம் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கணக்கான வணிகர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஈரப்பதத்துடன் இருக்கும் நெல் கொள்முதல் தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக மத்திய குழு 1-2 நாட்களில் தமிழகம் வருகிறது. டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் வகையில்
தற்போது 17% ஈரப்பதத்தில் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதை தளர்வு செய்து தொடர் மழை மற்றும் பனிமூட்டத்தின் காரணமாக 22% ஈரப்பதம் வரை நெல் கொள்முதல் செய்ய அனுமதி வழங்க கோரி மத்திய அரசுக்கு தமிழக அரசு சார்பில் கடிதம் எழுதப்பட்டது. நெல் கொள்முதல் செய்ய தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் மத்திய அரசின் உணவுத்துறை அதிகாரிகள் இன்று அல்லது நாளை ஆய்வு செய்ய தமிழகத்திற்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசின் உணவுத்துறையின் கீழ் செயல்படும் சேமிப்பு ஆராய்ச்சி பிரிவைச் சேர்ந்த 2 உதவி இயக்குநர்கள் 2 தொழில்நுட்ப அலுவலர்கள் கொண்ட குழு தமிழகத்திற்கு வருகை தந்து நெற்பயிர்களை ஆய்வு செய்து அது தொடர்பான அறிக்கையை மத்திய அரசின் உணவு அமைச்சகத்திற்கு சமர்ப்பிக்க உள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் சமூக ஆர்வலரான ஜகபர் அலி என்பவர் கொலை வழக்கு தொடர்பாக தனியார் குவாரியில் கனிம வளத்துறை அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் சட்டவிரோதமாக பாறைகள் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே துளையானூரில் உள்ள தனியார் குவாரி ஒன்றில் கனிம வள கொள்ளை நடைபெறுவதாக வெங்களூர் கிராமத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜகபர் அலி ஆதாரத்துடன் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் செய்தார். இதன் தொடர்ச்சியாக அவர் கடந்த சில தினங்களுக்கு முன் லாரி விபத்து ஒன்றில் உயிரிழந்தார். இது திட்டமிடப்பட்ட படுகொலை சம்பவம் என்று புகார் எழுந்தது. இந்த கொலை வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஜகபர் அலி கொலை வழக்கு தொடர்பாக துளையானூரில் உள்ள குவாரியில் ட்ரோன் மூலம் கனிம வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது அங்கு பல கோடி ரூபாய் மதிப்பிலான பாறைகள் சட்டவிரோதமாக பாறைகள் வெட்டி எடுக்கப்பட்டு பதுக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டவிரோத விற்பனை நடந்துள்ளதாகவும் கனிம வளத்துறை அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் தெரியவந்தது. நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அருகே மக்கள் வசிக்கும் பகுதியில் கடந்த 3 நாட்களாக புலி நடமாடுவதால் அங்கு வசிப்பவர்கள் அச்சமடைந்துள்ளனர். மின்வாரியம் அலுவலகம் அமைந்திருக்கும் பாக்குரை அருகே புலி சாலையில் நடமாடும் காட்சிகள் வீடியோவில் பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன. இதனால் அந்த வழியாக பயணிக்கும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் பதற்றத்தில் உள்ளனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்தும் நோக்கில் வனத்துறையினர் சம்பவ இடத்தில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளனர். கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலை வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என மேற்கு வங்க அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய்க்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து சியல்டா நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்திற்கு 17 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் மேற்கு வங்க அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் பெண் மருத்துவர் கொலை வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்த கீழ் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என கூறி மேற்கு வங்க அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 24 முதல் 27ஆம் தேதி வரை பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. இணைந்திருங்கள் ஆதனுடன்.